ஓகே, நாங்கள் கிளம்பியாச்சு. இங்கே மணி 1 படையப்பா வராங்க. ஓகே ஓகே ஓகே. பாட்டும் ஃபோட்டோ இன்னும் ஃபைனல் 2 எபிசோட் இருக்குது, அதோட முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். இவர் நம்ம பிக் பாஸ் வந்து செக் அவுட் பண்ண போயிட்டார். ஆனால் ஆக்சுவலி 1 மணிக்கு நாங்கள் செக் அவுட் பண்ணோம். அப்புறம் எங்களோட ஃப்ளைட்டு வந்து நைட்டு தான் 9 மணி இங்கே உள்ள யூகே டைமுக்கு. ஸோ அந்த லக்கேஜை இழுத்துக்கிட்டே நம்ம எங்கேயும் போக முடியாது. நம்ம அடுத்தது கேஃபியெல்லாம் தட்டு போகிறோம் சோறுக்காக. ஸோ அங்கே 5 மணி வரைக்கும் அங்கே வைக்கிறதுக்கு இடம் கேட்டு அவங்க அந்த லக்கேஜ்லாம் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு வந்து இடம் இருக்குது, அந்த சர்வீஸ் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ அங்கே வச்சுட்டு அப்புறம் நாங்கள் கேஃபியை தேடி ஜேர்னி ஆரம்பித்தோம். இந்த காஸ்டியூம் போட்டிருக்காங்களே, நான் ஏற்கனவே சொல்கிறேன்னு தானே சொன்னேன். இது வந்து ஒரு காம்படிஷன் நடந்துச்சு அந்த ஹோட்டலில் 2 நாள். அங்கே அந்த ஒர்க்கர் அங்கே வேலை செய்கிறீங்களா இல்லை வேறு கம்பெனியில் வேலை செஞ்சீங்களான்னு தெரியல. அந்த காஸ்டியூம் போட்டு வரணும். என்னமோ அது பழைய படமா ஸ்டார் ட்ராக்ஸா என்னமோ ஸ்டார் ட்ராக்கா அதோட மூவிக்கு உள்ள காஸ்டியூம் தான் எல்லாம் போட்டுட்டு பயங்கரமாக வந்திருந்தாங்க. ஆனால் ரொம்ப பேர் நின்று ஷூட் பண்ணாங்க. எனக்கு அந்த அளவுக்கு இன்னும் அந்த தைரியம் வரல. இருந்துச்சுன்னா அவங்க கூடலாம் நின்று ஃபோட்டோ எடுத்திருப்பேன். ஏன்னா ரொம்ப செலவு பண்ணி பயங்கரமாக ட்ரெஸ் பண்ணாங்க. அந்த அந்த அவங்க போட்ட எஃபர்ட்டுக்காக நம்ம ஃபோட்டோ எடுத்துருக்கலாம். யாருங்க நம்மளுக்கு கொண்டாடலாம். ஆனால் அப்படி தான் வெயில் அடிக்குது, ஆனால் குளிரும். இங்கே உள்ளவங்களுக்கு தெரியும், நான் ஒன்றும் வித்தியாசமாக எதுவும் சொல்ல. வெயில் அடிக்குது, ஆனால் குளிருது. நாங்கள் பயங்கரமாக வந்து கேஃபியை தேடிக்கிட்டு போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா இங்கேருந்து வந்து நடந்து போனால் 1/2 மணி நேரம் போட்டுருந்துச்சு. நேற்று மெக்டியில் வந்து நான் ஏமாந்துட்டேன். ஸோ இந்த டைப்பு கேஃபி எப்படியாவது அங்கே ஒரு ரைஸ் நான் சாப்பிட்டேன் பிரிஸ்டோவில். ஸோ பின்னாடி பயங்கரமாக வருவாங்க பாருங்க போட்டு. அந்த கேஃபியில் கிடைக்கிறோம் அந்த சோறை தேடி தான் நாங்கள் 40 நிமிஷத்துக்கு தேட நடந்து போய்கிட்டு இருக்கோம். ஒரு பெட்டே ஒரு பந்து காதல் சீதல் பண்ணாதீங்க, ஏறு செட்டு போனதுன்னா நம்ம குழப்பு என்னாகுது. விட்டுடு நம்பி இது வேணாம் தம்பி, இத்தனை பேரு வீட்டு பொங்கல நம்பி. விட்டுடு நம்பி இது வேணாம் தம்பி, இத்தனை பேரு வீட்டு பொங்கல நம்பி. ஒரு பெட்டு ஒரு பந்து காதல் சீதல் பண்ணாதீங்க, அந்த கேஃபியை தேடி 1/2 மணி நேரம் நடக்கிறோம். ஏன்னா அன்றைக்கி பார்க்கும்போது கொஞ்சோண்டு சோறு வச்சுருந்தாங்க. அதில் நல்லா இல்லை, ஆனால் இந்த ஊருக்கு அது சோறை பார்க்கறதே பெரிய விஷயம். அதை தேடி தான் நாங்கள் போய்கிட்டே இருக்கோம். குளிர் எடுத்துருச்சு. நேரமாக நடக்கிறோம். வந்து நம்ம கேஃபியை கண்டுபிடிக்கல. அது வந்து ஏர்போர்ட்டுக்கிட்ட தான் காட்டுது. அதுக்கு பேசாமல் அங்கேருந்து 20 பவுனோ 25 பவுனோ நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு டாக்ஸி. இப்படியே அந்த லக்கேஜ் மட்டும் இல்லாமல் இருந்தால் அப்படியே தள்ளிக்கிட்டே நாங்கள் போயிடுவோம். பேக் பேக் கம்பெனி இங்கே கேஃபிக்கு வந்துட்டோம். எதுக்காக திரும்ப வந்தோம்? அந்த கொஞ்சோண்டு சோறு, அதுக்காக தான் இங்கே வந்தோம். இந்த காட்டுற பாருங்க கேஃபி இங்கே இருக்குன்னு. நோ கேஃபி கேஃபி. நம்ம தாத்தா இருக்காரு கேஃபி தாத்தா. தாத்தா மாமாம் நந்தினி நீ தானே சொல்லுவ தாத்தா மாமாம் தாத்தா மாமாம்னு. இந்த தாத்தாவோட மாமாம் சாப்பிட தான் வந்திருக்கோம் நாங்கள். கேஃபி வந்தாச்சு. சரிதா கேஃபி பார்த்தாச்சு. எங்கே சோறு உள்ளது? ரைஸ் பவுல் இருக்கா பாருங்க. இந்த மாதிரி எடுத்துருமா? நான் இந்த மாதிரி எடுத்துறேன். இப்படி கேஸ் இருந்துச்சு, ரொம்ப பசி, வெயிட் பண்ணியிருக்கோம் சாப்பாடு சாப்பிட. இந்த ஒரு சோறுக்காக தான் நாங்கள் 1/2 மணி நேரத்துக்கு மேலே நடந்து வந்தோம். இதில் கோழிலாம் பெருசாக இருக்குது. அப்போ அங்கே எனக்கு சின்னதாக கிடச்சிச்சு பிரிஸ்டோவில். இங்கே ஏர்போர்ட்டுக்கு நல்லா பெருசாக கிடைக்கிது. விலையும் பெருசாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சாப்பிட்றோம். என்னமோ சோறு புளி சோறு மாதிரி இருக்குது. ஆனால் வச்சுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடணும். சிக்கன் ஒன்று முடிச்சிட்டேன். அப்புறம் இது அடுத்த வேட்டை இது. ஓகே கடையப்பா வந்துட்டேன். இன்றைக்கி என்னமோ நான் சாப்பிடும்போது ஒரு புளி சோறு மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனால் அன்னைக்கு அப்படி தோணல. மேபி அந்த சேலர்லாம் இருக்கிறனால. ஆனால் பசிக்கு பாதி சாப்பிட்டாச்சு, பாதி திருப்பி எடுத்துகிட்டு நாங்கள் 40 நிமிஷம் நடக்கணுமே.
நல்லா இருக்குது நடக்க. அவ்வளோ வெயில் அடித்தாலும் அந்த அளவுக்கு குளிருது. அதனால தான் இந்த ஜாக்கெட்லாம் போட்டு நான் போத்திட்டுலாம் இருக்கேன். அந்த ஸ்லிப்பர்லாம் போட்டு கண்டிப்பாக நம்மளாம் நடக்கவே முடியாது. கண்டிப்பாக ஸ்டாக்கின் அதெல்லாம் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். குளிர்ச்சுன்னா மெயினாக நம்ம கையும் காது கால் அதுதான் நம்மளை மெயினாக மறைக்கணும். மேலே லைன் பாருங்கள், கோடு கோடாக இருக்கு. கீழே அது கப்பையெல்லாம் அங்கே சுற்றிட்டு இருக்கும். எப்போ வந்து அவங்களுக்கு சிக்னல் கிடைக்குமோ அப்போ தான் அவங்க கீழே இறங்குவாங்க. ட்ராஃபிக் அங்கே இன்ஃபார்ம் கிடைச்சா தான் வந்து அவங்கெல்லாம் இறங்குவாங்க. இது நம்ம ஊரில் நான் பார்த்ததில்ல. இந்த இது மறைக்குதுங்க, இந்த கம்பி. ஒரு கப்பை வந்து தெரிய மாட்டேது எனக்கு. இங்கே பாருங்க, ஒன்று வந்து இறங்குது. இந்த மரம் எல்லாம் மறைச்சிக்குது. நான் வளர்த்தியான ஆளாக இருந்தால் பரவாயில்ல. அது பின்னாடி இன்னொன்று நிற்கிறாரு பாருங்க. அதுக்கு பின்னாடி ஒன்று நிற்கிது பாருங்க. இறங்கிட்டாரு. இதோ பிரிட்டிஷ் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது தான் அங்கே இருக்குது பாருங்க. கண்ட்ரோல் அது பாருங்க, சுற்றுது பாருங்க. அதை பார்த்து தான் இது வரும். இங்கிட்ட ஒன்று குட்டி இருக்குது பாருங்க. இந்த மேலே வானத்தில் தெரியுது பாருங்க. அது பின்னாடி ஒன்று நிற்கிது பாருங்க. என்ன மரத்துக்கு கீழே போயிடுது, எங்களுக்கு தெரிய மாட்டேது. ஓட்ட டூ இது என்ன கப்பங்க? ஏதோ பிரிட்டிஷ் ஏர்வேஸ் எல்லாம் பிரிட்டிஷ் கப்பை தான் போதும். ஒரு கப்பை வருதா, அது பின்னாடி ஒன்று லிஸ்ட்டில் நிற்கிது பாருங்க. ஆக்சுவலி இங்கே நிற்கிறதெல்லாம் தெரியுது. இப்போ இந்த கப்பை இறங்கினோன்னே அவர் இறங்குவார், பின்னாடி உள்ளவர், அந்த பின்னாடி லிஸ்ட்டில் உள்ளவர். இந்த என்னோடய வளர்த்திக்கு இந்த வேலி இந்த மரம் எல்லாமே என்னை மறைச்சிருது. வாட் டு டூ சொல்லுங்கள். இறங்கி போகுதுன்னு நினைக்கிறேன். பாருங்க. நாங்கள் கேஎஃப்சி சாப்பிட்டார 1 மணிக்கு செக் அவுட் பண்ணி விளையாடணும். இப்போ மணி வந்து 3 இப்போதான் வரோம். ஒரு கேஎஃப்சி சாப்பிட்றதுக்கே அவ்வளோ தூரம் நடந்து போகிறோம். இங்கெல்லாம் வந்து நம்ம தான் தங்க முட்டையே. எவ்வளோக்கு எவ்வளோ நடக்கிறோமோ அவளுக்கு எவ்வளோ நம்ம தங்கத்தை சேர்க்கலாம். இது இன்னையோட கடைசி வெயில். அடுத்த வெயில் வந்து மலேசியாவில் தான் இருப்போம்னு நினைக்கிறேன். இது வந்து கடைசி வெயில் ஹோட்டலோட. பயமாக இருக்காங்க. எனக்கு இன்னும் அந்த அளவுக்கு ஆளுகிட்ட போயிட்டு பழகி அந்த ஃபோட்டோ எடுக்கிற அளவுக்குலாம் இன்னும் தைரியம் வரல. என்னோடய சீஃபு இருக்காங்க, அஞ்சு எனக்கு இது இல்லை கற்றுக் கொடுங்க எப்படி போயிட்டு ஆளுங்க முன்னுக்கு பேசணுன்னு. இன்னும் அந்த தைரியம் வரல. வந்துருச்சுன்னா ஓகே, வேறு லெவலில் வந்துடலாம். அப்புறம் உங்களோட சப்போர்ட்லாம் எனக்கு நல்லா கிடைக்கிது. உங்களுக்கெல்லாம் எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. எனக்கு இன்னும் மேல் சப்போர்ட் கொடுங்க. இன்னும் யாரால நாட்டுக்கு போயிட்டு எடுத்து போடணும், அதுக்கெல்லாம் எனக்கு சப்போர்ட் கொடுங்க. எனக்கு அண்ணி நீங்கள் சொன்னீங்கல்ல ரொம்ப பேசுன்னு தெரில, அவங்களுக்கு பேசுறது பிடிச்சிருக்கு நினச்சேன். உங்களுக்கெல்லாம் பாட்டு பிடிக்கணும், பாட்டாக போட்டாங்க. பாட்டை நான் குறைச்சிட்டு பேசுகிறேன். அவங்க பேச சொன்னாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், நான் ரொம்ப பேசுகிறேன். என்னை பார்க்க மாட்டேங்கிறதா நான் பேசலை. இந்த பாத்ரூம் டூவை ஒன்று இருக்குது, உங்களுக்கு கொடுத்துட்றேன். இங்கே ஒரு பாத்ரூம் பார்த்தேன். இது ஒரு வித்தியாசமான பாத்ரூமு. இல்லை நம்ம போயிட்டு வெளியே வந்தோடனே தான் அது வந்து லாக் பண்ணுது. இல்லை கதவு சாத்தினோடனே தான் அதையும் ஃப்ளஷ் பண்ணுதான். நான் போனேன், மற்றவங்க போயிட்டு வந்ததுக்கு ஃப்ளாஷ் பண்ணி விட தான் முடிஞ்சிச்சு. எனக்கு போகவே பயம் எடுத்துருச்சு. ஸோ நான் போய் ஏர்போர்ட்டில் போய்க்கிறேன்.
நம்மளுக்கு வந்து பாத்ரூம் வந்து தண்ணி பாய்ச்சி ரொம்ப பழகிடுச்சு. அங்கே மெயின் பிரச்சனையே வந்து நம்ம ஆளுங்க ஃபேஸ் பண்ணுறது வந்து அங்கே பாத்ரூமில் தண்ணி இருக்காது. இந்த பாத்ரூம் வந்து எப்படின்னா, நம்ம பாத்ரூம் போய்ட்டு டிஷ்யூ வச்சுருப்பாங்க, க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ளாஷ்லாம் அது பண்ண மாட்டேது. அந்த ஒன்றுமே கிடையாது. நம்ம அந்த கதவை சாத்துறோமே, அந்த சென்சருக்கு தான் வந்து ஃப்ளாஷே பண்ணுது. ஏன்னா முதல்ல ஹஸ்பண்ட் போயிட்டு வந்தோன்னா அது எப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டாரு. அப்படி தான் அதோட இது அப்படின்னு. சரி நான் போகலான்னு நானும் போனேன். எனக்கு தெரிஞ்சிருச்சுல இப்படி தானே. ஆனால் நான் போயிட்டு தெரியாத ஆள் போயிட்டு யாரும் ஃப்ளாஷ் பண்ண விட்டு அவங்களுக்கு நான் ஃப்ளாஷ் பண்ணி விட்டு வந்துட்டேன். இதுக்கு மேலே சரியாக வராது, நம்ம வந்து அங்கேயே போயிட்டு வேறு இடத்துல போய்க்கலான்னு வந்துட்டேன். ரெண்டு தான். ஓகே, இதோட நாங்கள் ஏர்போர்ட் கிளம்பிட்டோம். அடுத்த வீடியோ தான் கடைசி வீடியோ. ஸோ அதை கண்டிப்பாக பாருங்கள். ஏர்போர்ட்லேயும் சில சேட்டைகள் நடந்துச்சு, அதை நான் உங்கள் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், பெரியவங்கக்கிட்ட ஷேர் பண்ணி வீடியோ பார்க்க சொல்லுங்கள்.